வணக்கம் நேர்களே, இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது சொக்குப்பொடி தயாரிக்கக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாக அந்த சொக்குப்பொடியாகப்பட்டது நம்ம உணவுல கலந்து கொடுக்கறதோ அல்லது நம்ம பயன்படுத்துறதோ அந்த மாதிரி முறைகள் கிடையாதுங்க. குறிப்பிட்ட நபர் மேல தூவக்கூடிய ஒரு முறையில தாங்க இந்த சொக்குப்பொடியாகப்பட்டது இருக்கு. ஏற்கனவே மதிமயக்கு பொடின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம் இல்லையா, அது கருமுறைங்க. சில உயிரினங்களோட சில தலை, அதுக்கு அடுத்த அந்த பூச்சி வகைகள் அந்த மாதிரி வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையை நான் உங்களுக்கு சொன்னேங்க, மதிமயக்கு பொடின்னு சொல்லி. அது கருமுறை. இப்ப நான் சொல்லக்கூடியது அது சைவ முறைங்க. மூலிகை முழுக்க மூலிகை சமாச்சாரங்கள். இதெல்லாம் இது எந்த ஒரு சைட் எஃபெக்டும் நம்மளுக்கு கொடுக்காதுங்க. அதனால இந்த முறையாகப்பட்டதை நம்ம தாராளமா பயன்படுத்தலாம். நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளை நீங்க தேடி எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து நீங்க பயன்படுத்தி பாருங்க, நல்லா இருக்கும். சரியா, இது ஸ்தம்பன மூலிகை கலந்துருக்குங்க இதுல. அதெல்லாம் வேண்டி இது நல்லா வேலை செய்யும். நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியதும் அப்படியே தடுத்து நிப்பாட்டி நம்மளுக்கு சாதகமா பேச வைக்கக்கூடியதும், சாதகமான நிலையை அவங்களோட மனநிலையை மாற்றுறதுக்காகவும் நம்ம மேல பிரியமாகிறதுக்காகவும் இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு உண்டான மூலிகை தான் சொல்லியிருக்குங்க. பொதுவா இந்த சொக்கு பொடி முறைகளை முனிவர்களும் தலையோகிகளும் தான் பெரும்பாலும் பயன்படுத்தி இருக்காங்க. மிருக ஜனத்துக்கிட்ட இருந்து தன்னை தற்காப்புறதுக்காகவும், கொடிய அரக்கர்கள்ட்ட இருந்து, துஷ்ட தேவதைகிட்ட இருந்தும், தன்னோட தவத்துக்கும் தன்னோட பூஜைக்கும் எந்த ஒரு பங்கங்கள் ஏற்படாத அளவுக்கும் இடைவெளி ஏற்படாத அளவுக்கும் தடுக்கிறதுக்காக இந்த முறையை பயன்படுத்துறாங்க. சரியா, இந்த முறையை நம்மளும் நம்மளோட கஷ்டங்கள் தீர்றதுக்காக, நம்மளோட வேதனைகள் தீர்றதுக்காக பயன்படுத்திக்கலாம். சரியா, அதற்காக வேண்டி இந்த முறையை நீங்க பண்ணுங்க. எந்த ஒரு தவறான நோக்கத்தோட யாருமேலும் துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. உங்களுக்கு வாழ்க்கைக்கு சாதகமான சூழ்நிலை மாற்றுறதுக்காக மட்டும் இந்த முறையை பயன்படுத்திக்கிங்க. சரியா, இதுக்கு தேவையானது என்னன்னாக்க, அதாவது நீங்க ஒரு பௌர்ணமி நாளா பார்த்துக்குங்க. பௌர்ணமி நாளைக்கு பார்த்துக்கிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய மூலிகைகளை காப்பு கட்டி ஆணி விராம எடுத்துக்குங்க. என்னென்ன மூலிகைன்னா, புல்லாமணக்கு, அதுக்கடுத்து வட்டை கிளிகிழுப்ப, வெள்ளை நத்தை சூரி, நாயுருவி, வெள்ளை சந்தனம், வெள்ளை சந்தன கட்டை, அதுக்கடுத்து பிரம்மந்தண்டு. இந்த 5 மூலிகைகளை எடுத்துக்கிட்டு சிகிப்பு சந்தன கட்டையை நீங்க காப்பு கட்டி அந்த இதன ஒரு கிளைப்பகுதி நீங்க ஒடிச்சுக்கலாங்க. காடுகளில் போனா கிடைக்குங்க. அப்படி இல்லாத பற்றி சிகப்பு சந்தன கட்டை கடையில கூட கேட்டு வாங்கிக்கிங்க. சும்மா ஒரு 100 கிராம் கேட்டு வாங்கிக்கிங்க. சரிங்க, கேட்டு வாங்கிட்டு வீட்டில் எடுத்துட்டு வச்சு முதல் பௌர்ணமி அன்னைக்கு எடுக்கிறீங்க. இந்த மூலிகைலாம் பார்த்து வச்சுக்கிட்டு பௌர்ணமி அன்னைக்கு ஆணிவேர் வராம காப்பு கட்டி எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு வீட்டில் அதாவது இதோட வேர்பகுதி தான் உங்களுக்கு முக்கியம். சந்தன கட்டையை கட்டையை பயன்படுத்திக்கலாம். நீங்க வேர்பகுதியில் தான் முக்கியம். சமூலத்தை அப்படியே சேகரித்து வைங்க. சமூலத்தை காய வச்சு பொடி பண்ணி தனித்தனியாக டப்பியில் போட்டு சேகரித்து வச்சுக்கிங்க. இந்த வேர்பகுதிகளை எல்லாம் ஒன்றா வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா, பூஜை அறையில் நீங்கள் எடுத்துகிட்டு போனதுக்கு அடுத்து ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்குங்க. தாம்பழத்தட்டு மேலே நவதானியங்கள் பரப்பி அது மேலே இந்த வேரை வச்சு நிழல்லே வைத்து உலர வைங்க, பூஜை அறையில் வைத்து. அதாவது நவதானியங்கள் என்னென்னா, இப்போ கடைக்கு போய் நவதானியங்கள் கொடுன்னு கேட்டாலே என்னென்ன பொருள் நவதானியம் வேணும், என்னென்ன வேணும் சொல்லுங்க நம்மளே கேட்குறாங்க. அந்த மாதிரி இப்போ காலங்களாகப்பட்டது மாறி போயிடுச்சு. சரியா, அதனால நவதானியங்கள் என்னன்னாக்க, கோதுமை, அரிசி, அதுக்கடுத்து துவரை, பச்சைப்பயிறு, மொச்சை, அதாவது மொச்சக்கட்டைங்க, மொச்சக்கட்டை, வெள்ளை கொண்ட கடலை, எள்ளு, உளுந்து, கொள்ளு. இதுதான் நவதானியங்கள். இதை ஒரு 100 கிராம் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு தாம்பழத்தில் பரப்பிக்கிட்டு அது மேலே இந்த மூலிகைகளை வச்சிடுங்க. சரிங்களா, வச்சுட்டு முதல் பௌர்ணமி உலர வச்சிருங்க. ஆணிவருக்கு அறாம எடுத்துட்டு பூஜை அறையில் வச்சிருங்க. அடுத்த பௌர்ணமி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு இந்த பௌர்ணமி வந்தோடனே, 6வது பௌர்ணமி வந்தோடனே இதுக்கு என்ன பண்றீங்கன்னா,
உங்களோட கல்வம் இருக்குல்ல, மைய அரைக்கக்கூடிய கல்வம் இருக்கு இல்லையா, அந்த கல்வத்துக்கு வந்து உங்களோட இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமோ அல்லது உங்க உபாசன தெய்வம் எதுவோ அந்த உபாசன தெய்வத்துடைய எந்திரத்தை வந்து வரைங்க பூமியில. மஞ்சளாலேயோ அல்லது குங்குமத்தாலேயோ அல்லது ஒரு குச்சாலேயோ வந்து பயன்படுத்தி நீங்க மண்ணு தரையில உங்க தெய்வத்துடைய எந்திரத்தை வந்து வரைஞ்சிக்கிங்க. வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு மேல இந்த கல்வத்தை வந்து வச்சுக்குங்க. கல்வத்தை வச்சுக்கிட்டு கல்வத்துக்கு வந்து பூஜை போடுங்க. ஒரு 11 எலுமிச்சை பழம் பலி வந்து கொடுங்க. கூட கல்வத்துக்கு பலி கொடுத்து அது வந்து இப்போ மஞ்சள் குங்குமம் சந்தனமெல்லாம் வச்சுக்குங்க. நீட்டா வந்து கழுவிக்குங்க. இந்த மைய அரைக்கும் இந்த பொடி அரைக்கும் போது நல்லா உங்களோட கல்வத்தை வந்து நல்லா சுத்தமாக எலிஜி பழமாக போட்டு நல்லா கிளீனாக கழுவிட்டு அதுக்கு அடுத்து வந்து உங்களோட உபாசன தெய்வத்துடைய யந்திரமோ அல்லது இஷ்ட தெய்வத்துடைய யந்திரமோ அல்லது உங்களோட குலதெய்வத்துடைய யந்திரமோ இதை ஒன்று வரைஞ்சி அதுக்கு மேலே பூமியில் வரைஞ்சி அதுக்கு மேலே உங்களோட கல்வத்தை வந்து தூக்கி வச்சுக்கிங்க. கல்வத்தை தூக்கி வச்சுக்கிட்டு எலுமிச்சை பலி 11 எலுமிச்சை பலி ஆகப்பட்டது கொடுத்து அதுக்கடுத்து கல்வத்துக்கு வந்து பூஜை பண்ணிக்கிங்க. பூஜை பண்ணிக்கிட்டு சந்தன குங்குமப்பட்டெல்லாம் வச்சுக்கிட்டு உதிரி பூக்கள் கொஞ்சம் தூவி விட்டுக்கிட்டு சுற்றியும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வேர் இருக்குல்ல, உலக வச்சிருக்கீங்க, இந்த வேரை அப்படியே எடுத்து கல்வத்தில் போட்டு நல்லா அரைங்க. நல்லா நல்லா பவுட்ரு மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா அரைங்க. நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிடுங்க. எல்லாம் காஞ்சி போய் அப்படி கையில சுமந்து நுணுக்குனாலே அப்படியே 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 தூள்தான் உழுவோம் காஞ்சி போய். அந்த மாதிரி இருக்கிறப்ப நல்லா அரைச்சி வஸ்திர காயம் வந்து பண்ணி எடுத்துக்கங்க. வஸ்திர காயம் ஜலிச்சு எடுக்கணும். சரியா ஒரு காட்டன் துணியில ஜலிச்சு எடுத்து மிச்சம் இருக்கிற அந்த தூள்களை வந்து மறுபடியும் போட்டு அரைச்சி நல்லா பொடி பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கங்க. ஜலிச்சு எடுத்துக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா இப்போ வந்து நான் ஸ்க்ரீன்ல வந்து ஒரு மந்திரம் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த மந்திரத்தை வந்து ஒரு 20,008 உருவேற்றி நீங்க பயன்படுத்துங்க. உருவேற்றிடுங்க. இதுக்குண்டான மந்திரம் என்னன்னாக்கா, ஓம் மசிவயன கிளியும் சவ்வும் துளியும் மோகைய சிவா. ஓம் மசிவயன கிளியும் சவ்வும் துளியும் மோகைய சிவா. இதுதாங்க இதுக்குண்டான மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து நீங்க இந்த பொடிக்கு 20,008 உருவாக்கப்பட்டது உருவேற்றி நீங்க தெய்வத்தெல்லாம் வழிபாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு எந்த ஒரு துஷ்பிரயோகத்துக்கும் செய்ய மாட்டேன்னு சொல்ற ஒரு சங்கல்பமாகப்பட்டது பண்ணிக்கிட்டு இப்போ மேலிடத்துல உங்களோட மேனேஜரோ அல்லது வேற ஒரு சக மனிதர்களோ உங்களுக்கு மேலதிகாரிகள் இருக்கக்கூடியவங்களோ அல்லது கணவன் மனைவியோ அல்லது உங்களோட காதலி இன்னைக்கு வேணாம் சொல்லி விலைக்கு போயிட்டாங்க, அவங்கள வந்து உங்களோட கோரிக்கைகளை வந்து கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்ச நேரம் உங்களோட பேச்சை வந்து கேட்க வைக்கணும். பேச்சை கேட்காம நம்ம விட்டு விலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப கொஞ்சம் போல இந்த பொடியை வந்து எடுத்து அவங்க மேலே தூவி விடுங்க. சரிங்களா? தூவி விட்டீங்கன்னாக்க கொஞ்ச நேரம் உங்களோட அவங்க வந்து கொஞ்ச நேரம் உங்களோட பேச்சை வந்து கேட்கறது உங்களோட மனசாகப்பட்டது மாறும். உங்களுக்கு சாதகமான விஷயங்களை வந்து பண்ணணும். உங்களுக்கு கஷ்டங்களாகப்பட்டது கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் மனநிலைகளாகப்பட்டது கொஞ்சம் மாறும். மனநிலைகளாகப்பட்டது மாறும். என்ன ஏதுன்றத கொஞ்சம் உங்க மேல அறிவோடு சிந்திக்க தோணும். அவங்களுக்கு இந்த விஷயங்களாகப்பட்டது எது வரைக்கும் வேலை செய்யும்னா, இவங்க தண்ணியில கை வைக்கிற வரைக்கும் இந்த காரியங்களாகப்பட்டது வேலை செய்யுங்க. முகம் கழுவிட்டாங்களோ அல்லது இவங்க மேல வந்து குளிச்சிட்டாங்கனாக்க இந்த மயக்கங்களாகப்பட்டது சகஜமான நிலைக்கு வந்ததும் இந்த மதியாகப்பட்டது மதி மயங்கி இருக்கக்கூடிய விஷயங்களாகப்பட்டது விலகிடும். அப்புறம் திருப்பி சகஜமா எப்படி இருந்தாங்களோ அதே போல மாறிடுவாங்க. அவங்களுக்கு தண்ணியில வந்து கை வைக்காத பட்சத்துக்கு உங்களுக்கு சாதகமான விஷயங்களை வந்து இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி தண்ணியில அதாவது தண்ணி குடிச்சா கூட நம்ம பண்ணிருக்கக்கூடிய விஷயங்களாகப்பட்டது வேலை செய்யாதான் சொல்லி கேட்பீங்க. தண்ணி குடிச்சாலும் வந்து வேலை செய்யாமலாம் போகாது. குடிக்கணும் அல்லது முகமாகப்பட்டது கழுவணும். அந்த மாதிரி இருந்தாதான் இந்த முறையாகப்பட்டதுக்கு வந்து செயல்படாம செயலிழந்து போகும். சரியா? அதனால இந்த முறையாகப்பட்டது இப்படி இருக்குங்க. இந்த முறையை வந்து பயன்படுத்தி பாருங்க. நல்ல ஒரு கை மேல நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு முறையாகப்பட்டதா இருக்குங்க. நல்ல முறை தான், பயன்படுத்தி பார்க்கறது தப்பு கிடையாது. கொஞ்சம் நேர செலவழிச்சு இந்த முறையாகப்பட்டதை எடுத்து பயன்படுத்தி பாருங்க, நல்லது நடக்கும். சரியா?
நம்மளோட சேனல் வந்து தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.